பார்க்க போறது என்னன்னா, மேத்ஸ்ல சுற்றளவு, பரப்பளவு வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம எதோட சுற்றளவு, பரப்பளவு பார்க்க போறோம் அப்படின்னா, இணைகரம், அதுக்கப்புறம் வட்டம். ஓகேவா? ஸோ இந்த 2க்கும் நம்ம பார்க்க போறோம். இணைகரம் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். அதனால அத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ரீச் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம் இணைகரம். ஸோ இணைகரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்படியே கிட்டத்தட்ட ரெக்டாங்கிள் செவ்வகத்தை அப்படியே ஒத்து போகும். அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே. அதனால உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா நீங்க வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம், பார்க்கலாம். இப்போ ஏரியா இணைகரம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்படியே செவ்வகத்தை ஒத்து போகும். என்ன அப்படின்னா, செவ்வகம் நேரா இருக்கும். இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கும், சாய்வா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இது கீழே வந்துட்டு நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா லெங்த் இன்ட்டு பிரெத்ன்னு சொல்லுவோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா இத பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இணைகரத்துல மொத்தம் 3 விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பேஸ். இது ரெண்டும் என்னன்னா சைடு. இது வந்து நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது போக இன்னொன்னு என்னன்னா ஹைட் அப்படிங்கிற ஒண்ணு இந்த இணைகரத்துல ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த 3 லெட்டர்ஸை நீங்க வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இணைகரம் அப்படிங்கறத நம்ம parallelogram அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 இதுல வந்துட்டு முக்கியம். இப்போ இதோட ஃபார்முலாஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதோட பரப்பளவு தான். அப்போ நமக்கு அங்க பரப்பளவு நம்ம என்ன பார்த்தோம், L இன்ட்டு B அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஓகேவா? இங்க அதுக்கு பதிலா என்ன வரும்னா B இன்ட்டு நமக்கு H அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுதான் என்ன, B இன்ட்டு H அப்படிங்கிறது ஏரியாவுடைய ஃபார்முலா. அடுத்ததா பெரிமீட்டர் அப்படிங்கும்போது நமக்கு சுற்றளவு. ஸோ சுற்றளவு அப்படிங்கும்போது நமக்கு சுத்தி உள்ள அளவு தான் எடுப்போம். இங்க வந்துட்டு AB அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 இன்ட்டு A plus B அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? அங்க வந்து 2 இன்ட்டு L plus Bன்னு வரும். இங்க வந்து 2 இன்ட்டு நமக்கு சைடு வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கனால நமக்கு A plus B, B plus A அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இங்க வந்து ஏரியா வந்து B இன்ட்டு நமக்கு ஹைட்டை வச்சு தான் வரும். அதனால ஏரியா. ஸோ நம்ம வந்து B இன்ட்டு H அப்படிங்கிறத போட்டுரும். அடுத்ததா நம்ம வட்டம் பார்க்கலாம். வட்டம் பார்த்தீங்கன்னா, வட்டம் இதை வந்துட்டு நம்ம R அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நிறைய பேத்துக்கு இந்த டயமீட்டர் ரேடியஸ் ஃபார்முலா வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும். D ஈக்குவல் டு R/2 வருமா, இல்லை R ஈக்குவல் டு D/2 வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். நமக்கு D ஈக்குவல் டு 2R அப்படிங்கிறது தான் என்னன்னா ஃபார்முலா. ஓகேவா? அதாவது இதை நீங்க வந்து ஈஸியா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வந்துட்டு டாவா மாத்திக்கோங்க. இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஓகேவா? டாக்டர். ஓகேவா? Dல ஆரம்பிச்சு Rல முடியும். அப்ப டாக்டர். இங்க வந்துட்டு 2. ஓகேவா? டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து நம்ம வந்துட்டு R எடுத்துக்கலாம். R ஈக்குவல் டு நமக்கு D/2 அப்படிங்கிறது தான் என்னன்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ரொம்பவே பேசிக்கான விஷயம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதோட ஃபார்முலாஸ் வந்துட்டு பார்க்கலாம். வட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வட்டம் வரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா அரை வட்டம், அதாவது பாதி செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்ததா கால் வட்டம், அதாவது குவாட்ரண்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 இருக்குமே நம்ம சுற்றளவும் பார்க்க போறோம், பரப்பளவும் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏரியா. வட்டத்தோட ஏரியா என்ன, அதாவது பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr². இது வந்துட்டு எல்லாத்துக்கும் நிறைய பேத்துக்கு உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிடும். πr². ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம அரைவட்டத்தோட பரப்பளவு, கால்வட்டத்தோட பரப்பளவை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அரை வட்டம், அரை அப்படிங்கறது நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம், 1/2 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகேவா? அப்ப 1/2 அப்படிங்கறத போட்டுட்டு இதோட ஏரியாவை அப்படியே நீங்க வந்துட்டு போட்டுட்டீங்கன்னா இதுதான் அரை வட்டத்தோட பரப்பளவு, ஏரியா. ஓகேவா? சேம் இதே மாதிரி தான் கால் அப்படிங்கும்போது நம்ம 1/4 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். அப்ப கால் வட்டத்தோட பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1/4 πr². ஓகேவா? இப்போ ஏரியா ஃபுல்லுமே கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். πr², ஹாஃப்னா ஹாஃப் πr², குவார்டர்னா 1/4 πr². ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ஏரியா. அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்னன்னா பெரிமீட்டர். சுற்றளவு வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சுற்றளவு அப்படிங்கும்போது இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 வந்துட்டு முன்னாடி போடணும். ஓகேவா? டிஃபரன்ஷியேஷன் மெத்தட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 வந்துட்டு முன்னாடி போடுவோம். அப்ப நமக்கு 2πr அப்படிங்கிறது நமக்கு சுற்றளவா வரும். ஓகேவா? எதுக்கு? வட்டத்துடைய சுற்றளவு 2πr. இப்போ அரை வட்டத்தோட சுற்றளவு என்னன்னா, இந்த 2 வந்துட்டு அப்படியே விட்டுருங்க, πr. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 விட்டுட்டு πr போட்டுக்கோங்க. பிளஸ் அடுத்து π விட்டுட்டு 2r போட்டுக்கோங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க.
2 விட்டுட்டு பையார். ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். அது மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேற மாரி நீங்க ஏதாவது சிம்பிளா ஞாபகம் ஏதாவது ட்ரிக் இருக்குனாலும் நீங்க அந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? ஞாபகமா இருக்கணும். நமக்கு அதுதான் முக்கியம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றோம்? 2வ வந்துட்டு விட்டுட்டு பையார மட்டும் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா பைய விட்டுட்டு 2ஆர போட்டுக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்ததா கால்வட்டத்துக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பை ஆர் அப்படியே வரும். பை ஆர் பிளஸ் 2r எக்ஸ்ட்ரா என்னன்னா, இங்க மட்டும் என்னன்னா நம்ம 2 போடணும். கால்வட்டத்துக்கு கீழ மட்டும் என்னன்னா பை 2 போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, இது கால்வட்டத்துக்கான ஃபார்முலா. அவ்வளோதான். ஸோ சிம்பிளா நம்ம வந்துட்டு இணைகரத்துக்கும் வட்டத்துக்கும் வந்துட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதுக்கான யூனிட்ஸ் போடுற வேலையை வந்துட்டு பார்க்கலாம். இணைகரம் பார்த்தீங்கன்னா b இன்ட்டு h ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா அதோட யூனிட் எப்போதுமே என்னன்னா ஸ்கொயரில் இது ரெண்டையும் வேல்யூ ஸ்கொயர் பண்ணும்போது அது யூனிட்டும் என்னன்னா ஸ்கொயர் ஆகும். அப்போ இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? சதுர அலகுகள் அப்படின்னு வரும். இங்கே பெரிமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் தான் பண்ணுறோம். அதனால வெறும் அலகுகள் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா வட்டம்க்கு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ ஸ்கொயர் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு இது சதுர அலகுகள். ஓகேவா? பெரிமீட்டர்ல வெறும் ஆர் தான் இருக்கு. பைக்கு வந்துட்டு நமக்கு யூனிட் கிடையாது. அதனால வெறும் ஆர் மட்டும் இருக்கு நமக்கு. அதனால இது என்ன வரும்? வெறும் அலகுகள் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்ததா அரை வட்டம். பைக்கு வந்து என்னன்னா நமக்கு யூனிட் கிடையாது. ஆனா ஆர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர்ல இருக்கு. ஆர் இன்ட்டு ஆர் அப்படின்னு போடும்போது அதோட யூனிட் ஸ்கொயர் ஆகும். ஸோ நமக்கு இங்க சதுர அலகுகள். ஓகேவா? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பை இன்ட்டு ஆர். பைக்கு நோ யூனிட். அதனால ஆர் மட்டும் தனியாக இருக்கு. ஓகே. இங்கேயும் ஆர் மட்டும் தனியாக இருக்கு. நம்ம இங்கே ஆட் தான் பண்ணுறோம். அதனால வெறும் அலகுகள். இங்கே சேம் ஆர் ஸ்கொயர். ஸோ சதுர அலகுகள். இங்க ஆர் பிளஸ் ஆர் அப்படின்னு இருக்கு. அதனால வெறும் அலகுகள். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபார்முலாஸ் வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது புரியலை அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஒரு சம் கொடுக்குறேன். அதுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 176 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி. ஓகேவா? 176 சென்டிமீட்டர்ல ஒரு கம்பி வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த கம்பியை என்ன பண்றாங்க அப்படின்னா வளைக்கிறாங்க. அப்படி வளைக்கும் போது வளைச்ச அந்த கம்பியோட வட்டம், ஓகேவா, வட்ட ஷேப்ல அதை வந்துட்டு வளைக்கிறோம். வளைச்சதுக்கு அப்புறமா அந்த வட்டத்தோட பரப்பளவு என்னவா இருக்கும்? ஓகேவா? அந்த கம்பியோட நீளம் வந்துட்டு 176 சென்டிமீட்டர். அதை ரவுண்டா நம்ம வளைச்சிட்டோம். இப்ப வளைச்சதுக்கு அப்புறமா அந்த வட்டத்துடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறது தான் வந்துட்டு கொஸ்டின். மறக்காம இதுக்கான ஆன்சரை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்டா பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சரை வந்துட்டு நான் பென் பண்ணி வைக்கிறேன். ஓகே. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம முக்கோணத்துக்கான பரப்பளவு சுற்றளவு வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சாய் சதுரம் அதோட பரப்பளவு சுற்றளவையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 டைமென்ஷனல் இரு பரிமாணம்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த பொருள்களுடைய சுற்றளவு பரப்பளவு கிளாஸ் வந்துட்டு முடியுது. ஸோ பார்ட் 3யோட நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.